அதிசயா அதிசயங்களின் ஆரம்பம். அதிசயா அதிசயம் நடக்கும் நிச்சயமா. ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். என்னுடைய பெயர் லக்னௌலையும் இருக்கு, என்னுடைய பெயர் ஹரியானா எலெக்ஷன்லையும் இருக்கு, என்னுடைய பெயர் வேறொரு மாநிலத்தோட எலெக்ஷன்லையும் இருக்கு. அப்போ being Rahul, I'm able to vote in 4 different states and 8 different elections on the same time. How? I can show you this document. ECI ஃபேக்ட் செக்கிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து வெளியிட்டிருக்காங்க. அதில் வந்து ராகுல் காந்தி மிஸ்லீட் பண்ணுறாரு, the statements I will give you made are misleading அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன சொல்கிறாங்க, ஹரியானாவாக இருக்கட்டும் மகாராஷ்டிராவாக இருக்கட்டும் எந்தெந்த தேதியில் அந்த ஓட்டர் லிஸ்ட் அந்த டிராஃப்டை வந்து நாங்கள் கொடுத்தோம் அப்படிங்கிறக்கான அந்த தேதி வாரியாக அவங்க கொடுக்குறாங்க. எங்கேயுமே எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா இந்த டேட்டா அவர்களுடைய டேட்டா இல்லைன்னு மறுக்கவே இல்லை. Right? Now fact checkers are coming and this and that, that is a different thing. BJP will say, BJP இந்த இடத்துல பேசவே கூடாது. எப்படி நீங்கள் வந்து இது ஃபேக் டேட்டான்னு சொல்ல முடியும்? பிகாஸ் திஸ் இஸ் யோர் டேட்டா, எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா கொடுத்த டேட்டா. ரைட்? ஒரு இடத்துல இந்த இடத்துல என்ன சொல்கிறீங்கன்னா, ஒரு ஓட்டு தப்பாக போனாலும் அதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா எடுத்துகிட்டு அதற்கான பதில் கொடுக்கணும். ஒன்று நீங்கள் எழுத்துப்பூர்வமாக இது எல்லாமே நிரூபிக்கணும். ஒன்று. ரெண்டாவது நீங்கள் வந்து நீதிமன்றத்தை நாடி நீங்கள் இதுக்கான டெஃபினட்டாக திஸ் வில் கோ டு சுப்ரீம் கோர்ட். ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் ரூஸ்டர் நியூஸ் ராகுல் அவர்கள். வணக்கம். வணக்கம். ராகுல்னு பேர் வச்சனால ராகுல் மாதிரியே இன்றைக்கி பேச போகிறீங்களான்னு தெரியல. ராகுல் காந்தியினுடைய அந்த ப்ரெஸ் மீட்டை நம்ம எல்லாரும் பார்த்தோம். இந்திய தேர்தல் ஆணையம் மீது மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டை வச்சுருக்காரு. 5 விதமான திருட்டு நடக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இது உண்மையானுமே ஒரு ஜென்யூனான ஒரு கிளரிக்கல் எரராக பார்க்கலாமா, இல்லை வந்து திட்டமிட்டு இது நடந்திருக்கு அப்படின்னு பார்க்குறதா? திஸ் இஸ் நாட் நியூ. எதுவுமே புதுசாக ராகுல் காந்தி நேற்று பேசலை. இட் இஸ் பீன் வி ஆல் ஆர் டாக்கிங் அபவுட் இட் ஃபார் த லாஸ்ட் 2 years. ஒரு வாரத்துக்கு முன்னாடி என்னுடைய சேனல்லே ஒரு சிமிலர் எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ நாங்கள் போட்டிருக்கோம். பிகாஸ் இந்த இடத்துல என்ன நடக்குதுன்னா, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பூத் கேப்சரிங்கிற ஒரு விஷயம் வந்தது. அதாவது அந்த ஓட்டிங் பேலட் பேப்பரில் ஓட்டு போடும்போது அந்த மிஷினே அதை டப்பாவே தூக்கிட்டு போயிடுவாங்க. அது போய் இவிஎம் மேலே சந்தேகம் வந்தது. பட் வாட் ராகுல் காந்தி ஹட் டன் இஸ் அ வண்டர்ஃபுல் ஜாப் வேர் ஹீ ப்ரூவ்ட் எவ்ரிதிங். அது வந்து டாக்குமெண்ட் பண்ணியிருக்காரு. ரைட்? இப்போ நாங்கள்லாம் கொடுக்கக்கூடிய டேட்டாஸ் அண்ட் வாட் ராகுல் காந்தி ஹட் டன், அது வந்து ஒரு 6 மாதம் பிடிச்சி ஒரு 40 பேரை ஒரு டீம் அமைச்சு அந்த டீம் வழியாக அந்த ஒரு கான்ஸ்டுவன்சியில் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 6 லட்சம் ஓட்டர்ஸ்கள் அவர்களுடைய லிஸ்டெல்லாம் எடுத்து இட்ஸ் அ வெரி டீடியஸ் ஜாப். சாதாரணமாக நம்ம போன்ற ஒரு சின்ன ஆர்கனைசேஷன் வச்சுருக்காங்க பண்ணவே முடியாது. டைம் வேணும், அத்தனை ரிசோர்ஸ் வேணும். இது எல்லாமே அங்கே நடந்திருக்கு. நான் வாட் ராகுல் காந்தி ஹேட் பின் பாயிண்டட், தேர் லைக் a lot of very beautiful questions. ஒன்று வந்து, இந்த நாட்டில் உங்களுக்கும் எனக்கும் சமமான உரிமை எப்படி கிடைக்கிது? 1 vote and 1 person. அப்படி தானே? உங்களுக்கு ஒரு ஓட்டு, எனக்கு ஒரு ஓட்டு, அவ்வளோதானே? பட் ஹியர் வாட் ராகுல் காந்தி brought, ஒரு நபர் 8 இடத்துல போய் ஓட்டு போட்டிருக்காரு, 4 இடத்துல போய் ஓட்டு போட்டிருக்காரு. இந்த ஒட்டுமொத்த அந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸை நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் எடுத்துக்காட்டியது ஒரே ஒரு சப்ஜெக்ட் மட்டும்தான், which is addition. ஒரு கான்ஸ்டியூன்சியில் எப்படி ஓட்டு ஆட் ஆகிறது. பட் இந்த இடத்துல அது மட்டும் இல்லை, டெலீஷனும் ஒரு சாப்டர் இருக்குது. ரைட்? ஸோ டெலீஷனும் அதே அளவில் சீரியஸான விஷயம் வாட் ராகுல் காந்தி ஹேட் டன் எஸ்டர்டே. எப்படின்னு நீங்கள் பாருங்கள். இந்த ஒட்டுமொத்த ப்ராசஸை புரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் ஓட்டிங் ப்ராசஸ் ஃபஸ்ட்டு நீங்கள் புரிஞ்சுக்கணும். எப்படி உங்களுடைய பேர் வந்து ஓட்டிங் லிஸ்ட்டில் சேர்க்கப்படுது இல்லை நீக்கப்படுது. சேர்க்கப்படுறது எப்படி? உங்களுக்கு வயது 18 ஆன உடனேயே நீங்கள் ஒரு ஃபார்ம் 6ங்கிற ஒரு ஃபார்மை போய் ஃபில் பண்ணுறீங்க. அதுக்கப்புறம் நான் வந்து ஓட்டு போடலாம் அப்படின்னு சொல்கிறீங்க. சரி, இன்னொரு இடத்துலையும் உங்களுடைய பேர் நீக்கப்படலாம். எப்படி? நான் அட்ரஸ் மாதிரி போயிட்டேன், என்னுடைய குடும்பத்தில் ஒரு நபர் இறந்து போயிட்டார், அவருடைய பேரை வந்து நீக்கலாம். அதுக்கு வந்து ஃபார்ம் நம்பர் 8. ஸோ ஃபார்ம் 6 அண்ட் ஃபார்ம் 8 இது ரெண்டுமே ரொம்ப முக்கியமாக நீங்கள் புரிஞ்சுக்கணும். ரைட்? BLO பூத் லெவல் ஆஃபீஸர், அவருடைய வேலை என்ன? வீட்டுக்கு வீடு. இப்போ வந்து இது வந்து வருஷம் வருஷம் நடக்கும்.
இட் இஸ் நாட் லைக் எலெக்ஷன் வர்றதுக்கு முன்னாடியே நடக்கும், அப்படியெல்லாம் இல்லை. வருஷம் வருஷம் நடக்கும். ஆங்கன்வாடி ஒர்க்கர்ஸாக இருக்கட்டும், டீச்சர்ஸ்களாக இருக்கட்டும், இல்லை இந்த கவர்மெண்ட் ஆஃபீஸில் வேலை பார்க்கக்கூடிய அவங்கள்ட்ட தான் இந்த ஒர்க்கு கொடுப்பாங்க. அவங்க வீட்டுக்கு வீடு போய் உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்க, இறந்துட்டாங்களா, இல்லை 18 வயது யாரோ நெருங்கிட்டாகலாங்கிற விஷயத்தை வச்சு அவங்க அந்த ஃபார்ம் 6 ஒரு ஃபார்ம் 8 எழுதிட்டு தன்னுடைய ஆஃபீஸருக்கு கொண்டே கொடுப்பாங்க. ஆஃபீஸர் யார்? எலெக்ஷன் ரெஜிஸ்ட்ரார் ஆஃபீஸர், இஆர்ஓ. அவருடைய உத்தரவுப்படி தான் எடிஷன் ஒரு டெலிஷன் ரெண்டுமே நடக்கும். இப்போது சாதாரணமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா டெலிஷனுங்கிற விஷயத்தை அவ்வளோ சீக்கிரமாக இவங்க பண்ண மாட்டாங்க. ஏன்னா ஒவ்வொரு நபருக்குமே அந்த ஓட்டுரிமை அவ்வளோ சீக்கிரமாக பறிக்கப்படக்கூடாது. தவறுதலாக நீங்கள் சொன்னீங்களே டெக்னிக்கல் எரர், அது நடக்கக்கூடாது. ஸோ அதுக்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு டெலிஷனுங்கிற பேரில் தே டேக் டைம், பட் எடிஷனுங்கிறதுல டைம் எடுக்க மாட்டாங்க. பட் இந்த இடத்துல வாட் ராகுல் காந்தி ஹேட் ஷோட், neither BLO officer had approved. ஏன்னா அந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா பேர் அந்த பேரே தப்பாக இருக்குது. ஒரே நபருடைய அட்ரஸ் பல இடங்களில் இருக்குது, ஃபோட்டோ இல்லாமல் இருக்குது. ஸோ கிளியர்லி இட் ஷோஸ் இட் இஸ் நாட் வெரிஃபைடு. அங்கே ஃபர்ஸ்ட் சாப்டர் முடியுது. இன்னி பாருங்கள், நீங்கள் ராகுல் காந்தியோடைய இந்த ஒட்டுமொத்த திஸ் இஸ் நாட் அன் அலிகேஷன், இது கிளியர் ப்ரூஃப்னு நீங்கள் பார்க்கலாம். 2014 அப்புறம் பிஜேபிக்கு எதிராக பல கேள்விகள் எழும்பியது. அது டிமானிட்டைசேஷனாக இருக்கலாம், ஜிஎஸ்டியாக இருக்கலாம், அதுக்கப்புறம் கோவிட்டில் நடந்த விஷயங்களாக இருக்கலாம், இல்லை ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்களாக இருக்கலாம், இந்தியாவுடைய பொருளாதாரமாக இருக்கலாம், பெட்ரோல் டீசலின் விலையாக இருக்கலாம். ஒவ்வொரு முறையும் பிஜேபிக்கு எதிராக எவ்வளோ ஆன்டி இன்கம்பன்சி வந்தால் கூட எலெக்ஷன் நேரத்தில் அது ஓட்டாக எப்படி கன்வெர்ட் ஆகுது, ரைட்? பீகார் எடுத்துக்கோங்க. இதுக்கு முன்னாடி பீகார் எலெக்ஷன்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா பிஜேபியை பல கிராமங்கள் உள்ளேயே விடலை. ஹரியானா எலெக்ஷனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பல கிராமங்கள், முக்கியமாக ஃபார்மர்ஸ் ப்ரொட்டஸ்ட்டுக்கு அப்புறம் there were villages in UP as well as in Haryana where they said we will not allow any BJP member to enter in this site. இதே உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஒரு நபர், அவருடைய மகன் விவசாயிகளை எந்த இடத்துல ஜீப்பை வச்சு ஏற்றி கொன்றானோ அந்த இடத்துல அதே குடும்பம் வெற்றி பெறுது, ரைட்? பிரிஜ்பூஷன் சரண் சிங், பெண்களுக்கு எதிராக பாலியல் குற்றத்தில் இருந்த நபர், அவருடைய மகனுக்கு சீட் கொடுக்கப்படுது, அகேன் ஹீ வின்ஸ். ஹவு ஆல் ஆஃப் திஸ் ஹேப்பனிங்? மக்கள் இந்த கேள்விகளுக்கு எப்போவுமே ஒத்து போக மாட்டாங்க இல்லையா? ஒரு பர்சன் இஸ் அ பாலியல் குற்றவாளி, அவருக்கு எப்படி நீங்கள் ஓட்டு போடுறீங்க? ஃபார்மர்ஸ் ஆர் voting டு த சேம் பர்சன் who killed you, போட மாட்டாங்க. ஸோ இது ஒரு கேள்வியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா எலெக்ஷனில் அங்கிருந்து தான் இந்த சந்தேகமே அதிகமாக வர தொடங்கியது. பிட்வீன் 2019 டு 2024 31 லட்சம் ஓட்டர்ஸ்கள், புதிய ஓட்டர்ஸ்கள் சேர்க்கப்படுகிறார். புதிய ஓட்டர்ஸ் யார்? 18 வயது, ஃபார்ம் நம்பர் 6. அதனால தான் நான் ஸ்டார்டிங்கில் இந்த ஃபார்ம் 6 and 8 சொன்னேன். இதுக்கப்புறம் நீங்கள் ஃபுல்லாக இந்த வீடியோவை கேட்கும்போது உங்களுக்கு புரியும் வாட் ஐம் டாக்கிங் அபவுட். ஸோ புதிய ஓட்டர்ஸ்களோட எண்ணிக்கை 31 லட்சமாக இருந்துச்சு லோக்சபா எலெக்ஷன் 2024 வரை. அதுக்கப்புறம் ஒரு 5 மாதம் கழித்து மகாராஷ்டிராவில் அசம்பிளி எலெக்ஷன் நடக்குது. லோக்சபா எலெக்ஷனில் ஒரு மிகப்பெரிய செட்பேக் ஃபார் பிஜேபி. பிட்வீன் லோக்சபா எலெக்ஷன் டு அசம்பிளி எலெக்ஷன் மகாராஷ்டிரா 41 lakh புதிய ஓட்டர்ஸ் சேர்க்கப்படுகிறார்கள். 5 வருஷத்தில் 31 லட்சம், 5 மாதத்தில் 41 lakhs. எப்படி? ஸோ எல்லா ஆப்போசிஷன் அங்கேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆன்டி இன்கம்பன்சி ரொம்ப பயங்கரமாக இருந்தது. சிவசேனாவில் இருக்கக்கூடிய ஒரிஜினல் சிவசேனாவில் இருக்கக்கூடிய கேடர்ஸ் இந்த புதிய சிவசேனாவிற்கு சப்போர்ட்டே பண்ணலை. கேடர்ஸ் டென்ட் ஈவன் காட் டவுன் ஆன் த ரோட். அதே மாதிரி பிஜேபியோட ரேலியெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட்டமே இல்லாமல்லாம் இருந்துச்சு, ரைட்? அப்படியும் அங்கே எப்படி வெற்றி பெற்றாங்கங்கிற ஒரு கேள்வி வரும்போது எல்லா ஆப்போசிஷன், அது உத்தவ் டாக்கரேயாக இருக்கட்டும், இல்லை காங்கிரஸாக இருக்கட்டும், என்சிபியாக இருக்கட்டும், எல்லாருமே அங்கே ஒரு ஒரு கேள்வி எடுத்து வைக்கிறாங்க. எங்களுக்கு இந்த டிஜிட்டல் ஃபார்மேட்டில் இந்த வோட்டர்ஸ் லிஸ்ட்டை கொடுங்க, அண்ட் ஆல்சோ வி வாண்ட் த சிசிடிவி ஃபுட்டேஜ். இப்போது எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவிற்கு சப்போர்ட்டாக ஒரு சட்டம் கொண்டு வரப்படுது. இது எல்லாம் ரொம்பவே ஸ்பெசிஃபிக்கான குரூஷியல் டாக்குமெண்ட். இந்த டாக்குமெண்ட்ஸ்களை நாங்கள் கொடுக்கக்கூடாது. சிசிடிவி ஃபுட்டேஜை 45 நாளில் நாங்கள் டிஸ்ட்ராய் பண்ணிடுவோம். டிஜிட்டல் ஃபார்மேட்டில் ஏன் கொடுக்கக்கூடாதுன்னா, திஸ் இஸ் அ வெரி இம்பார்ட்டண்ட் அண்ட் பர்சனல் டாக்குமெண்ட். இது நாங்கள் கொடுத்தோம்னா இதில் பல மேனிப்புலேஷன் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போது அந்த பேப்பர் முறையில்
பிரிண்ட் அவுட் முறையில் கொடுக்குறாங்க. எப்படி கொடுக்குறாங்க, அந்த ஃபோட்டோ நீங்கள் ஹார்ட் காப்பி கிட்டத்தட்ட ஒரு 7 அடி உயரத்தில் அந்த கட்டு வச்சுருக்கு, 2-3 லைன் ரோ, அத்தனை பேப்பர்ஸ், ஒவ்வொரு பேப்பரில் நூற்றுக்கணக்கான பேர், அட்ரஸ் எல்லாமே நீங்கள் ஸ்கேன் பண்ணணும். வாட் ராகுல் காந்தி அண்ட் டீம் ஹேட் டன் இஸ் ஒவ்வொரு பேரும் ஒவ்வொரு இதில் இன்னொரு விஷயம் வருது, அதில் ஸ்கேன் பண்ணி ஒரு ஸ்கேனிங் கோட் இருக்கும், அந்த ஸ்கேன் பண்ணி அந்த பேப்பரில் இருக்கக்கூடிய டீட்டெயிலை நீங்கள் சிஸ்டமில் பார்க்கலாம்னா அதுவும் பார்க்க முடியாது. ஏன்னோ அதை டீகோடே பண்ண முடியாது. நீங்கள் மேனுவலாக ஒவ்வொரு பேப்பரும் எடுத்து பார்த்தா மட்டும்தான். ஸோ வாட் எலெக்ஷன் கமிஷனர் ஆஃப் இந்தியா தாட் நோபடி வில் டூ திஸ் மச். அவங்களுக்கு அந்த யோசனையே போகலை. தே கேவ் த டாக்குமெண்ட், பட் தே மேட் இட் அ பாயிண்ட் ஒரே ஒரு அசெம்பிளிக்கான அந்த ஒட்டுமொத்த டேட்டாவே ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது அதில் வெளிவந்த ஷாக்கிங்கான ரிப்போர்ட் தான் இது. டியூப்ளிகேட் ஓட்டர்ஸ் 11,965, ஃபேக் ஓட்டர்ஸ் 40,009, பல்க் ஓட்டர்ஸ் 10,452, இன்வாலிட் ஃபோட்டோஸ் 4,132, மிஸ்யூஸ் ஆஃப் ஃபார்ம் 6, இங்கேயும் அந்த ஃபார்ம் 6 வருதா, 33,692. Now I'll explain. எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். நேற்று ராகுல் காந்தி இந்த டேட்டாஸ் வெளியிட்டோன்னே இப்போ இன்வேலிட் ஃபோட்டோ அப்படின்னு சொல்லி ஒரு 4,000 சொத்தம் இருக்குது, 4,132 இருக்குது. இன்வேலிட் ஃபோட்டோனா அது வந்து ஒன்று தவறுதலாக இருக்கலாம், அல்லது வந்து வேறு யாரோ ஃபோட்டோவை இன்சர்ட் பண்ணியிருந்துருக்கு. இப்போது இந்த இடத்துல என்ன ஒரு சந்தேகம்னா, அப்போ அந்த நபரே இல்லை அப்படிங்கிறது அது பொருள் இல்லை. அப்போ இதுலேருந்து 4,100 சொச்சம் அப்படிங்கிறது ராகுல் காந்தியினுடைய குற்றச்சாட்டு சரியில்லை அப்படிங்கிற ஒரு விஷயம் வருது. அதே மாதிரி இன்வேலிட் அட்ரஸ்னா சில நேரங்களில் அட்ரஸ் வந்து கிளரிக்கலாக நீங்கள் ஆதார் கார்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இடங்களில் தப்பு இருந்து அதை நம்ம நிறைய நேரங்களில் திருத்தியிருக்கோம். அப்போது அந்த 40,000 சார்ந்திருக்கக்கூடிய அந்த நம்பருமே ராகுல் காந்தி எந்த அளவுக்கு வந்து சரியாக சொல்லியிருக்காரு அப்படிங்கிற கேள்வி இருக்குது. இது மாதிரி ஒவ்வொரு விஷயத்துலையும் அவர் வந்து ஃபைனலாக இதுதான் வந்து ஆதாரம் அப்படின்னு அவர் முன்ன வச்சாலுமே அதில் நிறைய டவுட்ஸ், நிறைய விஷயங்கள் இருக்குது. நான் எல்லாத்தையுமே ஒவ்வொன்றா உங்களுடைய டவுட்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணுறேன், சரியா? ஸோ இது வந்து ஒட்டுமொத்த இந்தியாவிற்கான டேட்டாவெல்லாம் கிடையாது, மொத்த கர்நாடகாவிற்கான டேட்டாவும் கிடையாது. போன ஒப்பீனியன் போலில் காங்கிரஸிற்கு வந்து ஒரு 16 சீட் கிடைப்பதாக ஒரு கணக்கு வந்தது. ஆனால் காங்கிரஸிற்கு அங்கே 9 சீட்டு தான் கிடைக்கிது. இதிலும் நீங்கள் பார்த்தீர்கள்னா அந்த சென்ட்ரல் பெங்களூர்னு சொல்லக்கூடிய லோக்சபா கான்ஸ்டுவன்சி, இங்கே இருக்கக்கூடிய ஓட்டு பர்சன்டேஜ் நீங்கள் பார்த்தீங்கன்னா பிட்வீன் காங்கிரஸ் அண்ட் பிஜேபி, காங்கிரஸ் இருக்கு 6,26,208 ஓட்டு கிடைக்கிது, பிஜேபிக்கு 6,58,915 ஓட்டு கிடைக்கிது. அதாவது அந்த வின்னிங் மார்ஜினை நீங்கள் பார்த்தீர்கள்ல வெறும் 32,707 ஓட்டு. சரி, திஸ் இஸ் ஆன் லோக்சபா. இதே நீங்கள் பாருங்கள், அந்த ஒட்டுமொத்த கான்ஸ்டியூன்சியில் இருக்க ஒரு லோக்சபா கான்ஸ்டியூன்சிக்குள்ள ஒரு 7 அசம்பிளி சீட்ஸ் இருக்குது. அந்த 7 அசம்பிளி சீட்ஸில் இருக்கக்கூடிய ஒரு இடம் மகாதேவபுரா, ரைட்? இதே நீங்கள் மறுபடியும் இதை வந்து ராகுல் காந்தி நேற்று சொல்லலை, பட் ஐ வாண்ட் டு எம்ஃபசைஸ் இன் திஸ் பிளேஸ். லோக்சபா அந்த கான்ஸ்டுவன்சி பெங்களூர் சென்ட்ரலுங்கிற அந்த கான்ஸ்டுவன்சியில் 7 அசம்பிளி சீட்ஸ் இருக்குது. சரவணா நகர், சிவி ராமன் நகர், சிவாஜி நகர், சாந்தி நகர், காந்தி நகர், ராஜாஜி நகர், சாம்ராஜ்பேட் மற்றும் மகாதேவபுரா. இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா எக்ஸப்ட் மகாதேவபுரா மற்ற எல்லா இடங்கள்லையுமே காங்கிரஸ் வாஸ் லீடிங், சரியா? காங்கிரஸ் லீட் பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு இடத்துல மட்டும் ஒரே ஒரு அசம்பிளி கான்ஸ்டியூன்சியில் மட்டும் அப்படியே ஜம்ப் ஆகுது. ஜம்ப் எவ்வளோ ஆகுதுன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா மகாதேவபுரா கான்ஸ்டியூன்சியில் காங்கிரஸுக்கு கிடைக்கிது 1,15,586. ஏன்னா ஒரே லோக்சபா கான்ஸ்டியூன்சியில் 7, அதில் 6 காங்கிரஸ்க்கு ஃபேவராக போகுது, 1 பிஜேபிக்கு போகுது. பிஜேபிக்கு கிடைச்ச ஓட்டு அப்படியே டபுளுக்கும் மேலே, விச் இஸ் 2,29,632. த மார்ஜின் இஸ் 1,14,046. 1,14,046 ஓட்டு அந்த மார்ஜின் இருக்குது. இப்போது இந்த டூப்ளிகேட் ஓட்டுக்கு ஃபஸ்ட்டு வரலாம். அப்படியே நான் உங்களுடைய அந்த கேள்விக்கு வர இந்த ஓட்டர்ஸ், டூப்ளிகேட் ஓட்டுனா 1 vote 1 person அப்படி தான் இருக்கணும். பட் அந்த ஸ்கேன் செஞ்சு பார்க்கும்போது இப்போ என்னுடைய பேர் ராகுல்,
என்னுடைய அப்பா பேர் மிஸ்டர் சுவாமி, என்னுடைய விலாசம் இது. யூனோ பூத் நம்பர் சே ஃபார் எக்ஸாம்பிள் 168, இங்கே மட்டும்தான் என்னுடைய போட் இருக்கணும். பட் ஸ்கேன் செஞ்சு பார்க்கும்போது என்னுடைய இதே பேர், என்னுடைய அப்பா பேரும் சேம், என்னுடைய அட்ரஸும் சேம், பூத் நம்பர் 176 என் பேரில் இருக்குது. அதே மாதிரி பூத் நம்பர் 90லையும் என்னுடைய பேர். இது வந்து இந்த அசம்பிளியில் மட்டும் இல்லை, என்னுடைய பேர் லக்னௌலேயும் இருக்குது, என்னுடைய பேர் ஹரியானா எலெக்ஷன்லேயும் இருக்குது, என்னுடைய பேர் வேற ஒரு மாநிலத்தோட எலெக்ஷன்லேயும் இருக்குது. அப்போது பீயிங் ராகுல், ஐ எம் ஏபிள் டு vote in 4 different states and 8 different elections on the same time. How? இது டூப்ளிகேட் ஓட்டுக்கான அர்த்தம். அந்த மாதிரி 11,965 ஓட்டு வந்தது. அதுக்கான நான் உங்களுக்கு டூப்ளிகேட் ஓட்டுக்கு ஒரு எக்ஸாம்பிள் ராகுல் காந்தி நேற்று காட்டியிருந்தார். சே ஃபார் எக்ஸாம்பிள் குர்கீரத் சிங் என்கிற ஒரு பேர், இவருடைய பூத் நம்பர் 116 அவருடைய பேர் இருக்குது, பூத் நம்பர் 124 அவருடைய பேர் இருக்குது, பூத் நம்பர் 125 அவருடைய பேர் இருக்குது, பூத் நம்பர் 126 அவருடைய பேர் இருக்குது. ஐ கேன் ஷோ யூ திஸ் டாக்குமெண்ட், ரைட்? இதே மாதிரி டூப்ளிகேட் ஓட்டருடைய இன்னொரு நபர், அவருடைய பேர் வந்து ஆதித்ய ஸ்ரீவாஸ்தவா. 2 பேருமே யூபியை சார்ந்த நபர்கள். பூத் நம்பர் 458 அவருடைய பேர் இருக்குது, பூத் நம்பர் 459 அவருடைய பேர் இருக்குது, 513 அவருடைய பேர் இருக்குது, 321 அவருடைய பேர் இருக்குது. இது வந்து இன்னொரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா, இந்த நபர் மகாராஷ்டிராலையும் ஓட்டு போட்டிருக்காரு, அதே நபர் லக்னௌலையும் ஓட்டு போட்டிருக்காரு, அதே நபர் வாரணாசிலையும் ஓட்டு போட்டிருக்காரு. சரியா? ஸோ திஸ் இஸ் டூப்ளிகேசி. ஓகே, இதுக்கான ஆதாரம் நேற்று வெளிவந்தது. ரைட்? இந்த மாதிரி 965 நபர்கள். நவ் வில் டாக் அபவுட் ஃபேக் அட்ரஸஸ். நீங்கள் சொன்ன அதே கேள்வி, எப்படி சார் அட்ரஸ் தவறுதலாக மாறும் இல்லையா? எஸ், அட்ரஸ் தவறுதலாக மாறும். அகேன் கோ பேக் டு ஃபார்ம் நம்பர் 6 and 8. யார் அதை அப்ரூவ் பண்ணுறது? பூத் லெவல் ஆஃபீஸர். ஏன்னா அவருடைய வேலை என்ன? இந்த மாதிரி வீட்டுக்கு வீடு போய் அட்ரஸ் எழுதணும், பேர் சரியாக எழுதணும், அப்பா பேர், விலாசம் எல்லாமே எழுதணும். அந்த பேப்பர், அந்த ஃபார்ம் நம்பர் 6 கோஸ் டு த எலெக்ஷன் ரெஜிஸ்ட்ரார். ரைட்? அவருடைய இஆர்ஓன்னு சொல்லுவாங்க, அவர்கிட்ட போகணும். அவருடைய அப்ரூவல் வந்ததுக்கு அப்புறம் தான் அது வந்து அக்செப்ட் ஆகும். இந்த இடத்துல நான் இன்னொரு விஷயத்தை எடுத்து வைக்கிறேன். ஒரு 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 கான்ஸ்டியூன்சியில் 2% மேலே அடிஷனோ டிலீஷனோ ஏற்படும் போது பிஎல்ஓ ஆஃபீஸர் அண்ட் இஆர்ஓ 2 பேருமே அந்த ஸ்பாட்டுக்கு போய் மறுபடியும் செக் பண்ணி உண்மையிலேயே இந்த நபர் ஷிஃப்ட் ஆகிட்டாங்களா, இத்தனை பேர் ஷிஃப்ட் ஆகிட்டாங்களா, இத்தனை பேர் வந்துட்டாங்களா, 2% மேலே போனால் இட் இஸ் அப்நார்மல். புரியுதா? இப்போ 1 லட்சம் இருக்கக்கூடிய ஓட்டு இருக்கக்கூடிய ஒரு இடத்துல திடீர்னு 15% பேர் வந்து வெளியில் போயிட்டாங்க, அதே 10% பேர் உள்ளே வந்துட்டாங்க, which is 25%. இட் இஸ் அப்நார்மல். அண்ட் இதுதான் இந்த டேட்டா காட்டுது. இல்லை, நீங்கள் சொல்கிறத வச்சும் ராகுல் காந்தி கிட்டத்தட்ட இந்த இன்வாலிட் அட்ரஸ் கிட்டத்தட்ட நம்பர்ஸ் அவருடைய கணக்குப்படி 40,000 சொல்கிறேன். இல்லை லெட் மீ ஃபினிஷ் தேர். அட்ரஸ்க்குனே வந்துடுறேன். ஸோ பிஎல்ஓ ஆஃபீஸர் அண்ட் இஆர்ஓ ஆஃபீஸர் வந்து வீட்டுக்கு போய் செக் பண்ணி நாங்கள் கொண்டுட்டு வந்தோம் அப்படின்னா இது இந்த பேப்பர் வருது, இந்த லிஸ்ட் வருது. திஸ் இஸ் த கிளைம் பை எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா. அட்ரஸ்ன்னு நீங்கள் பார்த்தீர்கள்னா ஹவுஸ் நம்பரில் 0, தெர் இஸ் நோ ஹவுஸ் நம்பர். ஏன்னோ 1ல் கிளரிக்கல் எரர்னு நீங்கள் சொல்லலாம், 10ல் சொல்லலாம், 100ல் சொல்லலாம், பட் இன் 40,000. ரைட்? செகண்ட்லி அப்பா பேர், விச் இஸ் அ வெரி இம்பார்ட்டண்ட். யாருமே அப்பா பேர் வந்து மாற்றி சொல்ல மாட்டாங்க. அப்பா பேரில் என்ன வருது? just whatever comes in the typewriter, kada XYZ 4TB, HJLPB, அந்த மாதிரியான பேர். யார் அப்பா பேர் அப்படி எழுதுவாங்க? ஸோ ராகுல் என்னோட பேர் இருக்குது, பட் என்னோட அப்பா பேர் வந்து ABCDன்னு எழுதியிருக்கு. அண்ட் திஸ் இஸ் நாட் ஒன், மல்டிபிள். ரைட்? அதே மாதிரி அட்ரஸுங்கிற பேரில் விலாசம் அட்ரஸே காணும், என்னோட வீட்டு நம்பர் வெறும் 0. அண்ட் இது வந்து நீங்கள் கிளரிக்கல் எரராக நீங்கள் சொல்லவே முடியாது. பிகாஸ் ஒரு 10-20 நீங்கள் வந்து நெக்லெக்ட் பண்ணிட்டு போயிடலாம், 100 கூட பண்ணிட்டு போயிடலாம், 1000 கூட பண்ணிட்டு போயிடலாம். பட் when it comes in thousands, it is 40,000 such number in the constituency of 6 lakh voters. ராகுல் காந்தி சொன்ன அந்த விஷயம் நடந்திருக்கா அப்படிங்கிறத அவர் வெட்ட வெளிச்சமாக எல்லாத்துக்கும் போட்டு காமிச்சிட்டார். ஆனால் பாஜக தரப்பினர், இசிஏ தரப்பு வந்து நேற்று அதிகாரப்பூர்வமாக அவங்களுடைய அந்த ட்விட்டர் பக்கத்தில்
இசிஐ ஃபேக்ட் செக்கிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து வெளியிட்டிருக்காங்க. அதில் வந்து ராகுல் காந்தி மிஸ்லீட் பண்ணுறாரு, த ஸ்டேட்மெண்ட் மேட் ஆர் மிஸ்லீடிங் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன சொல்கிறாங்க, ஹரியானாவாக இருக்கட்டும் மகாராஷ்டிராவாக இருக்கட்டும் எந்தெந்த தேதியில் அந்த ஓட்டர் லிஸ்ட் அந்த டிராஃப்டை வந்து நாங்கள் கொடுத்தோம் அப்படிங்கிறக்கான அந்த தேதி வாரியாக அவங்க கொடுக்குறாங்க. இப்போ உதாரணத்துக்கு வந்து ஹரியானாவில் வந்து டிராஃப்ட் எலக்டர் ரோல் ஆன் 2 SSR 2024 சேட் வித் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் ஆகஸ்ட் 2024. அதே மாதிரி ஃபைனல் எலெக்ஷன் ரோல் வந்து செப்டம்பரில் கொடுத்துருக்கோம் அப்படிங்கிற டேட்டோட அவங்க வந்து இந்த விஷயம். ராகுல் காந்தி, ஐ எம் அ voter, யூ ஆர் அ voter. நீங்கள் யாருக்கு ஓட்டு போட்டீங்க அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. பட் இந்த கான்ஸ்டியூன்சியில் எவ்வளோ ஓட்டு போல் ஆகியிருக்கு என்ன, யூனோ இட்ஸ் அ ஓப்பன் ரெக்கார்ட். யூனோ பப்ளிக் அது தெரியணுமா தெரியக்கூடாது. ஏன் இந்த டேட்டாவை டிஜிட்டல் டேட்டாவை நீங்கள் கொடுக்கக்கூடாது? வை இட் கான் பி ஆன் அ பப்ளிக் ஃபோரம்? ஏன்னா டிஜிட்டல் டேட்டாவை வந்த உடனே அடுத்த நிமிஷம் நீங்கள் எக்ஸல் ஷீட்டில் போட்டுட்டு அது தட்டி பார்த்தீங்கன்னா அது ஃபில்டர் பண்ணி கொடுத்துரும். யூனோ பேர், ஃபாதர்ஸ் நேம் அண்ட் அட்ரஸ் இப்படியே காமனாக நீங்கள் எடுத்துக்கணும், அது எக்ஸல் ஷீட்டு உங்களுக்கு தனியாக எடுத்து காட்டிடும். இட் இஸ் வெரி ஈஸி, யூனோ. பட் ஹியர் த ப்ராசஸ் இஸ் வெரி வெரி டிஃபிகல்ட். ரெண்டாவது, வாட் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா இஸ் சேயிங், நாங்கள் வந்து சரியான டேட்டா, சி தே ஹாவ் நாட் செட் திஸ் டேட்டா இஸ் நாட் கிவன் பை அஸ். எங்கேயுமே எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா இந்த டேட்டா அவர்களுடைய டேட்டா இல்லைன்னு மறுக்கவே இல்லை. ரைட் நவ் ஃபேக்ட் செக்கர்ஸ் ஆர் கமிங் அண்ட் திஸ் அண்ட் தட் இஸ் அ டிஃப்ரெண்ட் திங். பிஜேபி வில் சே, யூனோ, பிஜேபி இந்த இடத்துல பேசவே கூடாது. There is nothing to do with BJP here. The question is directly on Election Commission of India. Election Commission of India should come forward and say, this is what the document and this is what we have done. அவங்க அந்த இடத்துல கிளாரிஃபிகேஷன் கொடுக்கணுமே ஒழிய இங்கே என்ன நடக்குதுன்னா, இல்லை அதுதான் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவுடைய அந்த ட்விட்டர் பேஜில் போட்டு நாங்கள் இந்த ப்ரெஸ் மீட் முடிஞ்சதுக்கப்புறம் ஜுபேர் அண்ட் கப்பல் ஆஃப் அதர் பீப்புள் வி ஹாவ் டன் பர்சனலி இந்த ஷீட் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ரைட், அது ஸ்ரீவாஸ்தவோடைய பேராக இருக்கட்டும், குருசிம்ரத் சிங்கோடைய பேராக இருக்கட்டும், அவங்களுடைய நம்பர் எல்லாமே இருக்குது. யூ கோ டு எலெக்ஷன் கமிஷன்ஸ் வெப்சைட், யூ சர்ச், ரைட், ராகுல் காந்தி கொடுத்த அனைத்து டேட்டாவுமே, யூனோ, இது வந்து பப்ளிக் டாக்குமெண்ட்டாகவே மாறிடுச்சு. நீங்கள் இந்த கம்ப்ளீட் பிடிஎஃபை டவுன்லோட் பண்ணலாம். அதில் ராகுல் காந்தி காட்டின எல்லாமே அப்படியே இருக்குது. அது நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா லக்னோ, வாரணாசி, மகாராஷ்டிரா எங்கெல்லாம் எப்படி இருக்கோ அப்படியே தான் இருக்கு. இல்லை அது வந்து நான் மறுக்கல. ஆனால் வந்து அவங்க என்ன சொல்றாங்க, ஓட்டர் லிஸ்ட் பாஜக, காங்கிரஸ், மற்ற மாநில கட்சிகள் எல்லாத்துக்குமே வந்து தேர்தலுக்கு முன்பாக கொடுக்கப்பட்டிருக்கு. அப்ப எல்லாரும் அதை வாங்கி பார்த்துட்டு அவங்க வாங்கி பார்த்துட்டு சும்மா இருந்தாங்க. அப்ப அவங்களுக்கும் அது தெரியும்ல. அப்ப அங்க இருக்கக்கூடிய எலெக்ஷன் கமிஷன் ஆபீசரோட இவங்க எதுவும் வந்து துணை போனாங்களா? இங்க கடுபடி இன்னொரு இடத்துல நடக்கு. காலையில 8 மணிக்கு ஓட்டு போட ஆரம்பிக்கிறாங்க, சரியா? 5 மணிக்கு vote percentage இந்த போலிங் பூத்தில் 60%, 62% ஓட்டு போட்டதாக சொல்கிறாங்க. ரைட், திஸ் இஸ் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா சேஸ். இதுக்கு முன்னாடி எல்லாம் நடக்கும்போது, எலெக்ஷன் நடக்கும்போது என்ன ஆகும்னா, ஒரு சில இடங்களில் 8 மணி 9 மணி இடத்தையெல்லாம் அந்த பர்சன்டேஜ் வெளியில் வரும். பட் அது மாறாது. அடுத்த நாள் காலையில் 11 மணிக்குள்ள அந்த மாற்றம் ஏற்படும். அந்த மாறுறது, அதாவது முதல் நாள் ஓட்டு போட்டதுக்கும் அடுத்த நாள் எலெக்ஷன் கமிஷன் வெளிவிடக்கூடிய டேட்டாவுக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா 1%, 1.5%, 0.5%, 0.25% இதுதான் இருக்கும். 2% எந்த இடத்துல நடக்குதோ அப்படியே ஆட்சி மாறிடும் அந்த இடத்துல. பட் ஹியர் வாட் இஸ் ஹேப்பனிங், 61% 5:30 மணிக்கு சொல்கிறாங்க. நைட்டு 11 மணிக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா இட் ஜம்ப்ஸ் டு 67%. இல்லை அந்த 11 மணிக்கு இங்கே அந்த டேட்டாவே கொடுக்கறது இல்லை. 3 நாள், 4 நாள், 10 நாள், 20 நாள் கழிச்சு டேட்டா வருது. அந்த டேட்டாவை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃப்ரம் 61% இட் ஜம்ப்ஸ் டு 74%. இல்லை சார், உங்களுக்கு என்ன விட நல்லா தெரிஞ்சிருக்கும். இப்போ 5 மணிக்கு ஒரு டேட்டா வந்து எலெக்ஷன் கமிஷன் வந்து வெளியிடுறாங்கன்னா அது 5 மணி நிலவரப்படி இல்லை, 4-4:30 படி அந்த டைம் படி தான் அதை வெளியிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் 5 மணிக்கு மேலே 6 மணிக்கு மேலே நம்ம ஓட்டு போடக்கூடாதுன்னு இருக்கு. சில டோக்கன்ஸ் வந்து கொடுக்கப்படும். லைன்ல எவ்வளவு தூரம் இருக்காங்களோ அத்தனை பேரும் வாக்களிச்ச பின்பாக தானே அந்த டேட்டாவே வெளியிடுவாங்க. காலையில் 8 மணிலேருந்து ஈவினிங் 5 மணி வரை, யூனோ, the whole 8 hours or 10 hours, you know, 8 to 5 is 10 hours. அந்த 10 மணி நேரத்தில் 61%, சரியா? இப்போது ஒரு மணி நேரம் எக்ஸ்ட்ரா எக்ஸ்டென்ஷன் கிடைக்கும் அந்த 1 மணி நேரத்தில்.
ஏன்னா திடீர்னு 10%, 15%, 18% ஒரு சில கான்ஸ்டிடன்சியில் இருக்குது. தட் மீன்ஸ் அந்த 5 மணிலேருந்து 6 மணி அந்த நேரத்தில் அப்படியே கூட்டமாக மக்கள் வந்து ஓட்டு போட்டாங்களா? அண்ட் அகேன் ஐம் சேயிங் த சேம் திங், 2%ங்கிறது வந்து ஒரு ஆட்சி மாற்றத்திற்கான ஒரு பெரிய நம்பர். ஜஸ்ட் 2%. ஹியர் வி ஆர் டாக்கிங் அபவுட் 12%, 17%. யூனோ அந்த போலிங் பூத்லலாம் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அவ்வளோ கூட்டம் அந்த நேரத்தில் இருக்காது. தட் இஸ் த ஃபேக்ட். யூனோ வரிசையில் நிற்பாங்க, ஒரு 50 பேர் நிற்பாங்க. பட் ஹியர் வாட் தே ஆர் டாக்கிங் இஸ் லேக்ஸ் ஆஃப் பீப்புள், ரைட்? 6 லட்சம் இருக்கக்கூடிய ஒரு கான்ஸ்டுவன்சியில் 1 lakh ஓட்டர்ஸ்கள் மேலே, அந்த ஓட்ஸ் மேலே கேள்வி வருது. Let us take example of Rahul Gandhi's yesterday's presentation. அப்போ 6 lakh இருக்கக்கூடிய இடத்துல 1 லட்சம் ஓட்டுக்கான கடுபடி இருக்கும்போது அது எத்தனை பர்சன்ட் நீங்கள் பாருங்கள். It is almost 20%. It is almost 16-17% of the total vote, right? இப்போது எப்படி நீங்கள் வந்து இது ஃபேக் டேட்டான்னு சொல்ல முடியும்? பிகாஸ் திஸ் இஸ் யோர் டேட்டா, எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா கொடுத்த டேட்டா, ரைட்? ஒரு இடத்துல இந்த இடத்துல என்ன சொல்கிறீங்கன்னா, ஒரு ஓட்டு தப்பாக போனாலும் அதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா எடுத்துகிட்டு அதற்கான பதில் கொடுக்கணும். ஹியர் வி ஆர் டாக்கிங் அபவுட் 1 lakh vote, 6 lakh vote இருக்கக்கூடிய இடத்துல, ரைட்? அந்த வெற்றி தோல்விக்கான மார்ஜின் என்ன? 1,24,000. தவறான ஓட்டு எவ்வளோ? 1 லட்சம். அப்போ இந்த ஓட்டு அங்கே போயிருக்கலைன்னா, இந்த ஓட்டு இல்லைன்னா ஆப்வியஸ்லி பிஜேபி would have lost. கரெக்டாக? இந்த இடத்த இன்னொரு எக்ஸாம்பிள் நான் டெல்லி எலெக்ஷனை வச்சு உங்களுக்கு சொல்கிறேன், அப்போ உங்களுக்கு புரியும் எக்ஸாக்டாக. வெறும் ராகுல் காந்தியோடைய டேட்டா நம்ம பார்க்கக்கூடாது. இட் வில் பி பையஸ்ட். ஐ வில் டேக் யூ டு டெல்லி எலெக்ஷன்ஸ் டேட்டா ஆல்சோ நவ், ரைட்? அப்போ இதுக்கப்புறம் இந்த பல்க் ஓட்டர்ஸை பார்த்துக்கலாம். ஒரு வீடு, இப்போ இதுதான் ஒரு அறைன்னு வச்சுக்கோங்க. இங்கே எத்தனை பேர் இருக்கலாம் நீங்களே சொல்லுங்கள். ஒரு 10 பேர் 10 பேர் இருக்கலாமா? சரி, let us say 15 member. But here, one single room, 80 votes has been registered. இதை நான் கிராஸ் செக் டெல்லி எலெக்ஷனில் வச்சு உங்களுக்கு காட்டுறேன், சரியா? ஒரு சிங்கிள் பெட்ரூம் ரூமில் 80 பேர் ஓட்டர்ஸ் ரெஜிஸ்டர்ட் ஆகிருக்காங்க, பல்க் ஓட். இன்னொரு வீட்டில் 41 votes, ஜஸ்ட் ஒன் சிங்கிள் கிச்சன் கூட இல்லை, ஒரே ஒரு ரூம். இன்னொரு வேடிக்கையான விஷயம், ஒரு கிளப்பு பார், அதில் 142 ஓட்டர்ஸ், ரைட்? இப்போ இவங்கெல்லாம் அங்கே போய் செக் பண்ணி பார்க்கும்போது இந்த வீட்டில் இந்த நம்பர் இருக்கிறாரா, இந்த நபருடைய விலாசம் இதுதானான்னு கேட்கும்போது கிடையாது, அங்கே வேறு யாரும் இருக்கிறாங்க. இல்லை, எலெக்ஷன் கமிஷன் இந்த இடத்துல தவறா சில இடங்களில் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறது அவர் சொல்றது முடியுமா தெரியும். நான் என்ன கேட்குறேன், சார் ஒரே அட்ரஸ் உங்கள்கிட்ட இருக்கா இல்லையா? ஒரே அட்ரஸில் 80 பேர், இட் இஸ் நாட் பாசிபிள். இல்லை, அப்போது காங்கிரஸ்காரங்களும் ஃபீல்டுக்கு போகாமல், ராகுல் காந்தியும் ஃபீல்டுக்கு போகாமல் இந்த தகவலை வெளியிடுறாங்க அப்படிங்கறதான் இப்போ குற்றச்சாட்டா வருது. இப்போ என்னன்னா டிஜிட்டல் இப்போ நீங்க சொல்லக்கூடிய ஒரு வீட்ல 50 பேர், 60 பேர், 100 பேர் இந்த விஷயம் இருக்காங்க. அப்ப அங்க இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியினருக்கு இது தெரியுமா? இந்த விஷயங்கள் வெளி வந்தது, தேர்தலுக்கு முன்னாடியே வெளியில் வந்தது. இன்னைக்கு நேத்து ராகுல் காந்தி கொடுத்த விஷயம் கிடையாது. இது தேர்தல் வர்றதுக்கு முன்னாடியே, எலெக்ஷன் அந்த ஓட்டு போடுறதுக்கு முன்னாடியே இது போன்ற அலிகேஷன்ஸ் ஆம் ஆத்மி கட்சி எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா மீது டெல்லி எலெக்ஷன்ல எடுத்து வச்சாங்க. இதே அலிகேஷன் மகாராஷ்டிரா தேர்தலும் போது votes are being deleted. இந்த இடத்துல திடீர்னு பல ஓட்டர்ஸ்களை வந்து சேர்க்குறாங்க. இன்னொரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன், எடிஷன் டிலீஷன் எதுவாக இருந்தாலுமே 2 சிச்சுவேஷன் இருக்கும். ஒன்று வந்து நானா வாலண்டரியாக போய் அந்த ஃபார்ம் 6 நிரப்பி நான் தான் புதிய ஓட்டர்னு இறப்புது. ரெண்டாவது, என் ஏரியாவில் இருக்கக்கூடிய நபர் அவருடைய அப்பா தவறிட்டார், இப்போ போய் பேசும்போது பக்கத்து வீட்டில் பூட்டு இருக்குது, அப்போது அவருடைய அப்பா தவறிட்டார் கொஞ்சம் எழுதிக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க, சரியா? தட் இஸ் செகண்ட். பட் அந்த இடத்துல BLO அண்ட் ERO போய் அதை வெரிஃபை பண்ணணும், சரியா? வெரிஃபை பண்ணாமல் நீங்கள் டிலீட் பண்ணக்கூடாது. மூணாவது, 6 மாதம் எலெக்ஷன் வர்றதுக்கு 6 மாதத்துக்குள்ளே இருக்கக்கூடிய இடங்களில் எடிஷனோ டெலிஷனோ நீங்கள் அப்ரப்டாக பண்ணவே முடியாது. பட் இங்கே என்ன நடக்குதுன்னா, ஒரு தேர்தல் வர 1 மாதத்துக்கு முன்னாடி இல்லை 15 நாட்களுக்கு முன்னாடி திடீர்னு பல்க் ஓட்டர்ஸ், அடிஷன் டெலிஷன், எடிஷன் டெலிஷன் போத் ஆர் பீன் ஹேப்பனிங் ஹியர். இப்போது
பல்க் ஓட்டர்ஸ் எப்படி வர்றாங்க அதையும் நீங்கள் பார்க்கணும். ஏன்னா ஒரு 41 lakh ஓட்டர்ஸ் அவங்க தான் ரிவால்வர் ஆகலாம் எல்லா இடத்துலையும். அதுக்கான எக்ஸாம்பிள் இங்கே நான் உங்களுக்கு காட்டிட்டேன். ராகுல் காந்தியும் காட்டியிருக்காரு நேற்று. ஒரே நபர் கர்நாடகாவில் போடுறாரு, அதே நபர் மகாராஷ்டிராவில் போடுறாரு, அதே நபர் வாரணாசியில் போடுறாரு, லக்னௌவில் போடுறாரு. ஸோ த சேம் ஓட்டர்ஸ் ஆர் பீயிங் circulated or rotated between every constituency. இப்போது before we go into Delhi election, I'll finish Rahul Gandhi's other thing. Single addressல 68 vote, 50 100 சில்லற vote. Now will come to 132 that invalid photos. இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ உங்களுக்கு ஃபோட்டோ ஐடி தானே உங்கள் கையில் இருக்குது. வாட் யூ கால் உங்களுடைய ஓட்டர்ஸ் ஐடி. அதில் ஃபோட்டோ முக்கியமாக இருக்குது. அந்த ஃபோட்டோ எதுக்குன்னா நீங்கள் தான் ஷங்கர், நீங்கள் தான் இந்த இடத்துக்கு வந்து ஓட்டு போடுறீங்கிற விஷயத்த அந்த பூத்தில் உட்காந்துருக்கக்கூடிய ஆஃபீஸருக்கு தெரியணும். அப்போ அந்த உங்களுடைய கையில் இருக்கக்கூடிய ஓட்டர்ஸ் லிஸ்ட் உங்கள் கையில் இருக்கக்கூடிய ஓட்டர்ஸ் ஐடியை மேட்ச் பண்ணி எஸ் யூஆர் அப்ரூவ்னு நீங்கள் அனுப்பலாம். இங்கே இருக்கக்கூடிய ஃபோட்டோ மைக்ரோ ஒரு பொட்டு மாதிரி தான் இருக்குது. ஜூம் பண்ணி பார்த்தாலும் அது பிக்சலேட் ஆகுது, பார்க்கவே முடியலை. பூத்தில் என்ன இருக்கும், ஒரு பிரிண்டர் தான், பிரிண்ட் காப்பி தான் இருக்கும். அங்கே கம்ப்யூட்டர்லாம் இருக்காது, ஜஸ்ட் அ பேப்பர். இந்த மாதிரி ஒரு பேப்பர் தான் இருக்கும். அந்த பேப்பரில் நீங்கள் எப்படி கன்ஃபார்ம் பண்ணுவீங்க தட் திஸ் இஸ் ஷங்கர், திஸ் இஸ் ராகுல் அண்ட் யூ ஆர் வேலிட் டு ஓட்? உண்மையாகவே இருக்கட்டும் ஷங்கருடைய ஓட்டு தான். பட் நீங்க டைரக்டா எலெக்ஷன் நடக்கிற டைம்ல நீங்க ஃபீல்ட் ரிப்போர்ட்டிங் நிறைய பண்ணியிருப்பீங்க. அப்போ எல்லா கட்சி சார்ந்திருக்கக்கூடிய அந்த பூத் மெம்பர்ஸ் எல்லாரும் அங்க உட்கார்ந்துருப்பாங்கல்ல. இப்போ நான் அங்க போறேன் அப்படின்னா சங்கர்ங்கிறது அங்க இருக்கக்கூடிய ஆபீசருக்கு மட்டும் தெரியாது, அங்க இருக்கக்கூடிய எல்லா கட்சிக்காரங்களும் இந்த பேப்பர்ஸ் அவங்களுக்கு அது தெரியும். listen in the papers what Rahul Gandhi is showing, what he is saying is this has been added after the election. சரியா? அந்த எலெக்ஷன் ரிசல்ட்டும் போது இது எல்லாமே ஃபேக் போலி ஓட்டாக அங்கே போடப்பட்டது. அதாவது அந்த போலிங் ஸ்டேஷனில் ஓட்டு போட வந்த நபர்கள் அவங்க இந்த பேப்பர் எடுத்துகிட்டு வரல. யூனோ அங்கே இந்த மாதிரி தவறான அட்ரஸ் அது டெஃபினட்டாக நடக்கலாம். ஒரு நபர் இந்த போலிங் பூத்தில் போட்டுட்டு அடுத்த போலிங் பூத்தில் போய் போடலாம். பட் திஸ் 4000 நம்பர்ஸ் இது அங்கே பாசிபிள் கிடையாது. ஏன்னா உங்கள் கையில் பிஜேபி கையில் எந்த லிஸ்ட் இருக்கோ அதே போன்ற லிஸ்ட்டு தான் காங்கிரஸ் கையிலையும் இருக்கும். ரைட்? அதே லிஸ்ட்டு தான் பூலிங் ஆஃபீஸர் கையிலையும் இருக்கும். இப்போது உங்களுடைய அந்த ஐடி கார்டையே என்னால் வேலிடேட் பண்ண முடியலைன்னா ஐ வில் நாட் அலோவ் யூ இன்சைட், உங்களை உள்ளே விட மாட்டேன். ஸோ அந்த மாதிரி 4000 நபர்கள் ஒரே கான்ஸ்டியூன்சியில் வரும்போது டெஃபினட்டாக திஸ் வில் குவெஸ்டன். அங்கே இருக்கக்கூடிய காங்கிரஸாக இருக்கட்டும், இல்லை மற்ற அரசியல் கட்சி தலைவர்களாக இருக்கட்டும், இல்லை சின்ன ஒரு இண்டிபெண்ட் கேண்டிடேட்டாக இருந்தால் கூட அவங்களும் அந்த கேள்வி எடுத்து வைப்பாங்க. ஸோ திஸ் 4000 நம்பர்ஸ் அங்கே வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. திஸ் இஸ் ஆடட் லேட்டர். அந்த நான் சொல்கிறேன் இல்லையா, அந்த ஆஃப்டர் 5 o'clock திடீர்னு 12%, 10% எடிஷன் ஆகுது இல்லையா, அங்கே தான் இந்த ஒட்டுமொத்த கேமே நடக்குது. திஸ் இஸ் நாட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் அந்த டேபிளில் எதுவுமே நடக்கிறது இல்லை. ஆஃப்டர் எலெக்ஷன் கெட்ஸ் ஓவர், அப்போ தான் இந்த எல்லா வேலையுமே நடக்குது. இப்போது இன்னொரு இடத்துக்கு வாங்க. திஸ் இஸ் வெரி வெரி பியூட்டிஃபுல். அகெயின் ஐ வாண்ட் டு கம் டு தட் சேம் ஃபார்ம் நம்பர் 6. நான் தொடக்கத்தில் என்ன சொன்னேன், ஃபார்ம் நம்பர் 6 இஸ் அ பர்சன் ஹூ votes ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம். ஃபர்ஸ்ட் டைம் எப்போ நீங்கள் ஓட்டு போடுவீங்க, உங்களுடைய வயது 18 ஆகும்போது. இங்கே 33,692 ஓட்டர்ஸ்கள் புதிய ஓட்டர்ஸ்களாக ஃபார்ம் நம்பர் 6 நிரப்பியிருக்காங்க. ரைட்? அப்போது ஒரு சில பேர் 18 வயசில் ரெஜிஸ்டர் பண்ண மாட்டாங்க, 19 பண்ணுவாங்க, 20 பண்ணுவாங்க. ஸோ லெட் அஸ் அஸ்யூம் 18 to 25, 18 வயசுலேருந்து 25 வயசு வரை அந்த கேப் இருக்கும்னு வச்சுக்கோங்க. இந்த 33,692 புதிய ஓட்டர்ஸ்களில் ஒரு நபர் கூட அந்த 18லேருந்து 25 வயசில் இல்லை. இல்லை, சான்சஸ் நிறைய இருக்குது அப்படிங்கிறது ராகுல் காந்திக்கு தெரியலையோ? தெர் இஸ் நோ, இதில் சான்ஸுங்கிற பேரே இல்லையே சார். நம்ம ஆஃபீஸ்லேயே நிறைய பேர் ஓட்டர் ஐடி வச்சுருக்காங்க. சில பேர் ஓட்டர் ஐடியே வாங்காமல் இருக்காங்க. அதில் நிறைய பேர் 26, 27 வயசு இருக்குன்னா நான் ஓட்டே போட்டது இல்லைங்க. இங்கே நான் 70 வயசு சொல்கிறேன், 80 வயது ஒரு நபரை சொல்கிறேன். காங்கிரஸ் கவர்மெண்ட்லேருந்தே அவங்க ஓட்டு போடல. 90 வயதில் சொல்கிறேன். ஐ எம் நாட் நான் உங்களுக்கு ஒரு பெரிய கேப் கொடுத்துட்டேன், 18 to 25. இது 40 கூட நீங்கள் வச்சுக்கோங்க. 40 வயசு எழுதி ஒரு நபர் ஓட்டே போடல சார், விட்டுறலாம். பட் ஹியர் ஐம் டாக்கிங் அபவுட் அ பர்சன் ஹூ இஸ் 70, 92, 95 இயர்,
95 வயசு ஒரு நபருக்கு இப்போ தான் அவருக்கு வந்து ஓட்டு போடணும்னு ஒரு ஆசை கிளம்பியிருக்கு, அவர் போய் ஓட்டு போடுறாரு. அந்த மாதிரி 33,000 நபர்கள். ரெண்டாவது, நான் ஓட்டு போட்டேன், பட் இப்போ வந்து நான் ஒரு கேப்புக்கு அப்புறம் மறுபடியும் ஓட்டு போடுறேன். இல்லை நான் வந்து என்னுடைய ஓட்டு வந்து கிராமத்தில் இருந்தது, புதுக்கோட்டையில் இருந்தது, காரைக்குடியில் இருந்தது, மதுரையில் இருந்தது, இப்போ நான் சென்னைக்கு வந்துட்டேன், அதனால இங்கே வந்து ஓட்டு போட போகிறேன் அப்படின்னு இருக்கும்போது ஃபார்ம் நம்பர் 8 நாட் 6. எனக்கு அட்ரஸ் மாறிடுச்சு, நான் ஃபஸ்ட்டு டி நகரில் இருந்தேன், இப்போ வந்து நான் ஈசிஆர் போயிட்டேன், அப்பவும் ஃபார்ம் நம்பர் 8 நாட் 6. அப்போ என்ன ஆகும்னா ஃபார்ம் நம்பர் 8ல் திருத்தங்கள் ஏற்படும். திருத்தங்கள்னால் உங்களுடைய பேராக இருக்கட்டும், திருமணத்துக்கு முன்னாடி அப்பா பேர் இருந்துச்சு, திருமணத்துக்கு அப்புறம் கணவர் பேர் இருக்குது, அந்த மாதிரி திருத்தங்கள் வரும். திருத்தத்துக்கு ஃபார்ம் நம்பர் 8 நாட் 6. ஸோ அகெயின் வில் கோ டு BLO and ERO ஆஃபீஸ். அவங்க தான் இதை வெரிஃபை பண்ணியிருக்கணும். சார் உங்களோட வயசு 90 ஆயிடுச்சு, நீங்கள் ஃபார்ம் நம்பர் 6 இருப்பீங்க, இதுக்கு முன்னாடி நீங்கள் ஓட்டே போடலையா? அந்த கேள்வி வரணுமா இல்லையா? எப்படி 33,000 நபர்கள் 70 வயதுக்கு மேலே இருக்கிறாங்க, 60 வயதுக்கு மேலே இருக்கிறாங்க? இந்த see again I'm saying this is not pan India report card, this is not entire கர்நாடகாவோட ஒரே ஒரு கான்ஸ்டுவன்சி, அந்த ஒரே ஒரு கான்ஸ்டுவன்சிலையும் ஒரு அசம்பிளி கான்ஸ்டுவன்சி. லோக்சபா கான்ஸ்டுவன்சியாக இருந்தால் கூட the number will be larger. You know, here I'm talking about one small segment. வெறும் 2 லட்சம் ஓட்டர்ஸ் தான் அங்கே இருக்கிறாங்க. அதுக்குள்ளே நடக்கக்கூடிய கடுபடி தான் இந்த எக்ஸ்பிளனேஷன். அவுட் ஆஃப் 6 lakh voters, 1 lakh voters. யூ அண்டர்ஸ்டாண்ட்? இப்போது இதே அந்த 70-80 இயர் ஒரு பெண்ணை அவர் வந்து ரொம்ப எடுத்து காட்டியிருக்காரு. ஷகுன் ரைன்ஸ் என்கிற இந்த லேடி, வயது 70. இந்த லேடியோடைய பூத் நம்பர் 341ல் இவங்க போய் ஓட்டு போடுறாங்க. த சேம் லேடி அகேன் கோஸ் in a different number and she votes twice. Again, இந்த லிஸ்ட் வந்து எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா. எனக்கு இன்னொரு சந்தேகம் சார், இப்போது ராகுல் காந்தி வெளியிட்ட இத்தனை தகவல் இருக்கு இல்லையா, இப்போது நீங்கள் சொல்லக்கூடிய அந்த 70 வயசு பெண்மணி, இது எல்லாமே வேறு வேறு இடங்களில் டபுள் என்ட்ரி மாதிரியோ அல்லது வந்து டபுள் என்ட்ரி அதான் அந்த மாதிரிலாம் இருக்குன்னு சொல்லி சொல்கிறோம். அவங்க ஓட்டு போட்டிருக்காங்கன்னு எப்படி தெரியும் ராகுல் காந்தி? உங்களுக்கு ஓட்டு போட்டதுக்கப்புறம் ஒரு ஸ்லிப் கிடைக்கும். சரி, நீங்கள் ஓட்டு போடும்போது போகும்போது ஒரு ஸ்லிப் கொடுப்பாங்க. அந்த ஸ்லிப்பு தான் வெரிஃபை பண்ணப்பட்டது. அது இதில் இவர் கொடுத்துருக்கக்கூடிய அந்த இதில் இருக்குது. யூ கேன் கோ அண்ட் வெரிஃபை, அதில் இருக்குது. நவ் ஐ வில் டேக் யூ டு டெல்லி எலெக்ஷன். இதில் வந்து ராகுல் காந்தி பேசலை, கரெக்டாக? நவ் யூ கம்பேர் வாட் ராகுல் காந்தி ஹேட் செட் அண்ட் வாட் ஹேப்பன்ட் இன் டெல்லி. சரியா? எலெக்ஷனுக்கு முன்னாடியே பல ப்ரெஸ் மீட் வழியாக, அது வந்து அரவிந்த் கெஜ்ரிவாலாக இருக்கட்டும், மனிஷ் சிசோடியாவாக இருக்கட்டும், சஞ்சய் சிங்காக இருக்கட்டும், சௌரப் பாரத்வாஜாக இருக்கட்டும், ஏன்னா இது போன்ற எல்லா தலைவர்களுமே அங்கே எடுத்து வச்ச ஒரே விஷயம், எங்களுடைய கான்ஸ்டுவன்சியில் votes are being deleted and new voters are being added. சரியா? And in the bulk vote நான் சொன்னேன் இல்லையா, what Rahul Gandhi had said, and again in the beginning itself I said, ராகுல் காந்தி என்ன பேசினாரோ புதுசு எதுவுமே கிடையாது, நாங்கள் ஏற்கனவே கடந்த 2-3 வருஷமாக பேசிகிட்டு இருக்கக்கூடிய விஷயம்தான். ரைட், ஃபர்ஸ்ட் வில் கோ டு வாட் ஆம் ஆத்மி பார்ட்டி பிஃபோர் எலெக்ஷன் had said. 22,000 ஓட்டர்ஸ்கள் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா நீக்கிட்டாங்க between December 11, 2024 to in the next 15 days. மனிஷ் சிசோடியா அண்ட் ராகவ் சட்டா 2 பேருமே இந்த ப்ரெஸ் மீட்டில் அந்த பேப்பர்ஸ்களை காட்டுறாங்க. January 6 அதிஷி, சஞ்சய் சிங் அண்ட் ராகவ் சட்டா, they come up and they say between December 15th to January 2nd, எத்தனை நாள்? ஒரு 17 நாளில் 10,500 voters have been added. Where? Delhi கான்ஸ்டுவன்சியில் வேர் அரவிந்த் கெஜ்ரிவால் வாஸ் ஸ்டாண்டிங். சரியா? அரவிந்த் கெஜ்ரிவால் நிற்கக்கூடிய இடத்துல 10,500 ஓட்டர்ஸ்கள் சேர்க்கப்படுகிறார்கள். அந்த ஒட்டுமொத்த ஏரியாவில் இருக்கக்கூடிய ஓட்டோடைய எண்ணிக்கை 1 லட்சம். இன் 1 lakh ஓட்டர்ஸ் இருக்கக்கூடிய இடத்துல 10,500 ஓட்டர்ஸ்கள் சேர்க்கப்பட்டார்கள்னா 10.5% நியூ ஓட்டர்ஸ் ஹேவ் கம். 10.5%. 2% ஓட்ஸ் ஆட் ஆகிறார்களோ டிலீட் ஆகிறார்களோ அது வந்து அப்நார்மலாக பார்க்கப்படும். அந்த இடத்துல BLO,
இஆர்ஓ 2 பேருமே போய் வெரிஃபை பண்ணணும். அந்த வெரிஃபிகேஷனுக்கான பேப்பர்ஸ் எங்கே, இதுதான் கேட்குறாங்க பிஃபோர் எலெக்ஷன் இட் செல்ஃப். ரைட் நவ் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு எதிரில் நிற்கக்கூடிய நபர் யாருன்னா பர்வேஷ் வர்மா. பர்வேஷ் வர்மா அண்ட் அரவிந்த் கெஜ்ரிவால் அந்த வெற்றி தோல்விக்கான மார்ஜின் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 4089 votes. அடிஷ்னலில் சேர்க்கப்பட்ட ஓட்டு எவ்வளோ 10,500. இந்த 10,500 votes எங்கேருந்து வந்தாங்க, அந்த லிஸ்ட்டு கொடுங்கன்னு கேட்குறாங்க ஆம் ஆத்மி பார்ட்டி. நோ, we cannot give you. We cannot give you. 15 days how 10,500 people have come where the entire vote count is only 1 lakh. You got my point? And the vetri tholvikana margin is only 4,000. And before election they have questioned it. After election also they asked, எங்கள்ட்ட அந்த டேட்டாவை கொடுத்துருங்க. No, we will not give you the data. So மறுபடியும் அதுக்கு வாங்க, நீக்கப்படுவதோ சேர்க்கப்படுவதோ இது 3 இடத்துல நடக்கும். 1 உங்களுடைய வயது 18, 2 நீங்கள் உங்களுடைய அட்ரஸை மாற்றிட்டு வேறு இடத்துக்கு போயிடுறீங்க, 3 நீங்கள் உலகத்திலே இல்லை. நீக்கிறதா இருக்கட்டும் இல்லை சேர்க்கிறதா இருக்கட்டும், இந்த 3 ப்ராசஸ் தான். 3க்குமே தெர் இஸ் எலெக்ஷன் கமிஷன் விச் டேக்ஸ் த ரெஸ்பான்சிபிலிட்டி. நாங்கள் இது சரியாக பார்ப்போங்கிற. அதான் ரொம்ப டீட்டெயிலாக நம்ம பேசியிருக்கோம் சார். இறுதியாக ஒரே ஒரு கேள்வி. இப்போ எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா ராகுல் காந்திகிட்ட என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒன்று நீங்கள் எழுத்துப்பூர்வமாக இது எல்லாமே நிரூபிக்கணும், ஒன்று. ரெண்டாவது நீங்கள் நீதிமன்றத்தை நாடி நீங்கள் இதுக்கான டெஃபினட்டாக திஸ் வில் கோ டு சுப்ரீம் கோர்ட். டெஃபினட்டாக திஸ் வில் கோ டு சுப்ரீம் கோர்ட். அண்ட் இந்த இடத்துல நீங்கள் பாருங்கள், எலெக்ஷன் கமிஷனர்ஸ்களை நியமிக்கும் போது ஒரு சட்டம் இருந்தது. அந்த சட்டம் மாறி யூனோ த ப்ரப்போசல் வாஸ் சுப்ரீம் கோர்ட், Chief Justice of India, Leader of Opposition and the Prime Minister of this country. இவங்க 3 பேருமே சேர்ந்து ஒரு எலெக்ஷன் கமிஷனரை தேர்வு செய்யலாம். இதுதான் ஒரு வழக்கம். இப்போ சட்டத்தை மாற்றி இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா வேண்டாம், நடுநிலையாக யாருமே வேண்டாம், பிரைம் மினிஸ்டர் அண்ட் 1 person chosen by the Prime Minister and Leader of Opposition. ஸோ 3 ஓட்டு தான். அந்த 3 ஓட்டில் ஒரு அரசியல் கட்சியை சார்ந்த நபர்கள் 2 பேர். ஒருத்தர் நீங்கள் ஓட்டு போட வந்தாலும் சரி வரலைனாலும் சரி எங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கக்கூடிய நபரை தான் நான் கூட்டிகிட்டு வருவேன். ரைட்? வாஸ் திஸ் ஹேப்பனிங் வென் டிஎன் செஷன் வாஸ் தேர்? இல்லை ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி இப்படி நடந்ததா? கிடையாது. ரைட்? இந்த இடத்துல நீங்கள் இவிஎம்மை பற்றி மட்டுமே குற்றம் சாட்ட முடியாது. த என்டையர் ப்ராசஸ் இஸ் பீன் அண்டர் ஸ்க்ரூட்டினி நவ். குவெஸ்டன் இந்த இடத்துல டெஃபினட்டாக தேர்தல் ஆணையம் வெளிவந்து இந்த டேட்டா, ஓகே ராகுல் காந்தி போய் பேசிட்டாரு சார், ரைட், ராகுல் காந்தி கொடுத்த டேட்டா எல்லாமே தப்புன்னு நீங்கள் வச்சுக்கோங்க. isn't it a responsibility of election commission to come up and say things? ராகுல் காந்தி இல்லை ஆம் ஆத்மி கட்சி இல்லை மற்ற எதிர்கட்சிகள் கேட்கக்கூடிய இல்லை அந்த டேட்டாவை கேட்பதில் என்ன தப்பு? யூனோ யூ கிவ் அஸ் இன் டிஜிட்டல் ஃபார்மேட். உங்கள்கிட்ட எல்லா டேட்டாவும் இருக்கு இல்லையா, நீங்கள் தானே வெரிஃபை பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கு ஒரு தனி பட்ஜெட்லாம் ஒதுக்கி கொடுக்குறோமா இல்லையா? ரைட்? அப்போ அந்த டிஜிட்டல் டேட்டாவை கொடுக்குறதுல என்ன பிரச்சனை? சிசிடிவி ஃபுட்டேஜ் நாங்கள் கொடுக்க மாட்டோம். சிசிடிவி ஃபுட்டேஜ் நாங்கள் 45 நாட்களில் அழிச்சிருவோம். ரைட்? இன்னொரு இடத்த பாருங்கள், நீங்கள் இவிஎம் மிஷின் அண்ட் விவிபேட் மிஷின் குறைஞ்சபட்சம் ஒரு 25% விவிபேட் பொருத்தப்படணும்னு சொல்கிறாங்க. பட் ஹியர் இட் இஸ் ஓன்லி 5%. ரைட்? அந்த 5%க்கான அந்த ஸ்லிப் இருக்கு இல்லையா, அது 1 வருஷம் வரை நீங்கள் பாதுகாப்பாக வச்சுருக்கணும். ஸோ யார் இப்போ நான் கேண்டிடேட்னு வச்சுக்கோங்க. ரைட்? அண்ணா நகரில் நான் ஒரு இண்டிபெண்ட் கேண்டிடேட், எனக்கு சந்தேகம் இருக்குது. நிறைய இது நீங்கள் பார்ப்பீங்க, என் குடும்பத்திலே 10 பேர் இருக்காங்க, எனக்கு அந்த 10 ஓட்டு கூட வரலையான்னு கேட்குறீங்க இல்லையா? ஸோ எனக்கு அந்த 10 ஓட்டும் வரல, நான் கிராஸ் வெரிஃபை பண்ணணும், எனக்கு அந்த விவிபேட் ஸ்லிப்பை காட்டுங்கன்னு நான் போய் கேட்குறேன். Right? After a month, what Supreme Court of India says, you should maintain to keep the entire VVPAT slips for the next 1 year. Right? Here, after 30 days when I go, they say no, it is destroyed. 30 days. இன்னொரு விஷயத்தை நீங்கள் பாருங்கள், அந்த ஸ்லிப் வருது இல்லையா வெளியில், அந்த உள்ளே விழுந்துடும், உங்கள் கையிலலாம் வராது. அந்த ஸ்லிப்போடைய பிரிண்ட் 15 நாள் 20 நாளில் ஆட்டோமேட்டிக்காகவே அது டிஸ்ட்ராய். பட் த ப்ராசஸ் இஸ், அந்த பிரிண்ட்டோடைய காப்பி, அந்த பிரிண்ட்டோடைய இங்க் எப்படி இருக்கணும்னா 1 வருஷத்துறது குறைஞ்சபட்சம் இன்டாக்டாக இருக்கணும். யார் வேணாலும் போய் வெரிஃபை பண்ணணும். ஆஸ் அ கேண்டிடேட் உங்களுக்கும் எனக்கும் அந்த பவர் கிடையாது. ஆஸ் அ voter we don't have, but candidate has that right. We cannot. Candidate has the right
to go and cross verify the CCTV camera footage. இப்போ என்ன சொல்கிறாங்க, நோ வி கேன் நாட் கிவ் யூ. நிறைய டீட்டெயிலாக நம்ம பேசியிருக்கோம். ராகுல் காந்தியினுடைய இந்த குற்றச்சாட்டு ஆதாரத்தோட சொல்லியிருக்கார் அப்படின்னு சொல்லி அவங்க தரப்பில் சொல்கிறாங்க. இன்னும் வெளிப்படைத்தன்மையாக தேர்தல் ஆணையம் இருக்கணும் அப்படிங்கிறதா மக்களுடைய ஒரு வேண்டுகோளாக. அகேன் பிஃபோர் வி கன்க்ளூட் ஐ வாண்ட் டு சே, எப்படி டெல்லி எலெக்ஷனுக்கு முன்னாடி ஆம் ஆத்மி கட்சி அலிகேஷன்ஸ் எடுத்து வச்சாங்களோ அது அவங்களும் இதே போன்ற ப்ரூஃப்ஸ்கள் எடுத்து வச்சாங்க. மகாராஷ்டிரா தேர்தலும் போது அங்கேயும் இதே மாதிரி பல ப்ரூஃப்ஸ்கள் வெளிவந்தது. கர்நாடகா எலெக்ஷனும் போது இதே மாதிரி ப்ரூஃப்ஸ் வெளிவருது. ஏன்னா ஒவ்வொரு இடத்திலும் நடக்கக்கூடிய எடிஷன் டெலிஷன், இப்போ பீகாரில் நடக்கக்கூடிய யூனோ you're talking about 90 lakh voters, 68 lakh voters delete பண்ணிட்டாங்க. எத்தனை பேரில் 8 crore பாப்புலேஷனில் 90 lakh பீப்புள்னால் more than 10% people cannot vote. How? And Election Commission of India உடைய அந்த ரூல் புக் எடுத்து பார்த்தீங்கனாலே 2%க்கு மேலே, just 2%க்கு மேலே எடிஷனோ டெலிஷனோ நடந்தால் that is abnormal. You have to cross verify, you have to go, you have to take the certificate. ஒரு நபர் இறந்துட்டார்னா அந்த நபர் இறந்ததுக்கான அந்த டெத் சர்டிஃபிகேட் இருக்கணும். இல்லைன்னா நீங்கள் டிலீட்டே பண்ண முடியாது. டெத் சர்டிஃபிகேட் இருக்கணும், ஃபேமிலியில் இருந்த என்ஓசி வாங்கணும், கையெழுத்து வாங்கணும். எங்கே? அதுதானே அஜித் அஞ்சும் போன்ற ஜேர்னலிஸ்டெல்லாம் எடுத்து காட்டுறாங்க. ஒரு டேபிள் இருக்குது, டேபிளை சுற்றி உட்காந்துருக்காங்க, இவங்களே கையெழுத்து போட்டு இவங்களே பேர் போட்டு இவங்களே அட்ரஸ் போட்டு அனுப்பிடுறாங்க. பேர் மட்டும்தான் இருக்குது, அப்பா பேர் இல்லை, அட்ரஸ் இல்லை, எதுவுமே கிடையாது. ஒரு ஸ்டேட்டில் நடந்தால் ஓகே, 2 ஸ்டேட்டில் நடந்தால் ஓகே, ஒரு கான்ஸ்டியூன்சியில் நடந்தால் ஓகே. இட் இஸ் நாட் ராகுல் காந்தி who is saying. We all are saying this, no? Rahul Gandhi is a politician. He is talking for Congress. What about others? எனக்கு எந்த பெனிஃபிட்டும் கிடைக்காது இல்லையா? Why am I talking about it, right? Why other political parties are talking about it? And same pattern. இங்கே பேட்டர்னை தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். EVM இங்கே பிரச்சனை கிடையாது, ஒட்டுமொத்த சிஸ்டமே இன்றைக்கி கரெக்டாக இருக்குது. யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட். அண்ட் இப்போ கேள்வி நீங்கள் கேட்கலைன்னா, யூனோ உங்களுக்கு கிடைச்ச அந்த அதிகாரம், அந்த உரிமை, அதாவது இந்த நாட்டில் நானும் பங்களிச்சிருக்கேன், திஸ் இஸ் மை கண்ட்ரி அண்ட் மை கவர்மெண்ட், நான் இந்த நபர்களை நான் தேர்வு செஞ்சு நான் அரசாங்கத்தை நடத்த சொல்லியிருக்கேங்கிற அந்த அதிகாரமே நடந்து பறிக்கப்பட்டது. யூனோ என்னுடைய முடிவு கன்வெர்ட் ஆக மாட்டேங்குது, நான் காட்டக்கூடிய அந்த எதிர்ப்பு கன்வெர்ட் ஆக மாட்டேங்குது. எனக்கு இந்த அரசாங்கம் பிடிக்கல சார், நான் வேறு அரசாங்கத்தை கொண்டுட்டு வரணும்னு நான் நினச்சா கூட இந்த மாதிரியான தவறுகள் நடக்கும்போது என்றைக்குமே அந்த தவறை உங்களால் திருத்தவே முடியாது. ரைட்? நவ் மனி பவர், மேன் பவர் ஆஸ் வெல் ஆஸ் திஸ் கைண்ட் ஆஃப் சீட்டிங் பவர் எல்லாமே ஒரு அரசியல் கட்சியை சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும்போது ஹவு மச் யூ கேன் யூ கேன் நாட் சே எவ்ரி டேட்டா இஸ் ஃபேக். The data is provided by Election Commission of India. If you say the data is fake, then prove it. நேர்காணல் கொடுத்ததுக்கு Thank you so much. Thank you. அதிசயா அதிசயங்களின் ஆரம்பம். அதிசயா அதிசயம் நடக்கும் நிச்சயமா. ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள்.